ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வித் பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் பட்டர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனினும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நல்லா பட்டர்லேயே பொரியணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் வதங்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை நான் அரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். சின்னதாக இருந்தால் ஒரு 3 சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நல்லா இந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் மஷ்ரூம் ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு 5-6 பீஸு சேர்த்துனா போதும். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். நம்ம போட்டு மஷ்ரூம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி எல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் வேகட்டும், அதுக்காக தான். லெட்டு போட்டு மூடிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சை பட்டாணி, உங்களுக்கு ஒருத்தருக்கு பச்சை பட்டாணி ரொம்ப பிடிச்சா நிறையாவே சேர்த்திக்கலாம் தாராளமாக, ஒன்றும் தப்பு இல்லை. பட்டாணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/4 கப்பு தயிர் சேர்த்திக்கலாம். நம்ம 1/4 கப்பு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பாயில் ஆகட்டும். தயிர் கூட நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு 200 கிராம் பன்னீர் பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதில் நான் 1/2 பாக்கெட் தான் போட்டிருக்கிறேன். 1/2 பன்னீரை அதை நல்லா கையிலேயே நான் இந்த மாதிரி மசிச்சு விட்டுருக்குறேன். பன்னீரை நார்மலாக க்யூபாக போடுவோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மஷ்ரூமை சேர்த்திட்டு நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 10 முந்திரியை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதை அரைச்சிட்டு நான் கடைசியில் சேர்த்திக்கிறத அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிட்டு அந்த கப்பில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். கடைசியில் முந்திரி பேஸ்ட்டை நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கிரேவி. பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கெலாம் செம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய், see you. Thanks for watching. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.